ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா அந்த மேனேஜர் பார்த்தோம்னா அவங்க ரூமில் வச்சு கதவை அடைச்சிருந்தாங்க. கதவை அடைச்சது மட்டும் இல்லாமல் மாயா இருக்கிற ரூமில் நெருப்பு வர பற்ற வச்சுருந்தாங்க. இதனால் மாயா அந்த ரூமில் மாட்டிக்கிட்டு என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தோம்னா ஜானகி சீனுக்கிட்ட சொல்கிறாங்க, சீனு மாயா ஒன்று என்ன ஆனான்னு தெரியல, இவ்வளோ நேரம் ஆகி போச்சுது, அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா, அதனால என்னென்னு பார்த்துட்டு அப்படிங்கவும் உடனே சீனு பதறி அடிச்சு போய் நேராக ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே அவங்க மாயாவை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயா ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லவும் அப்போ சீன் அந்த ரூமுக்கு வந்துருந்தாங்க. ஐயோ இது யார், மாயா உள்ளே வச்சு இங்கே ரூமை பூட்டி வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பொருளை வச்சு அவங்க அந்த பூட்டை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா மாயாவை காப்பாற்றிருந்தாங்க. காப்பாற்றினதுமே மாயா சீனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு மேலே விழுந்துடவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, என்ன மாயா உனக்கு என்ன நடந்துச்சுது, யார் ஒன்று அப்படி ரூமில் வச்சு பூட்டி வச்சுருக்குறாங்க, இதுக்கு தான் சொன்னேன், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, யாருக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, நீ ஒன்றும் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா பார்த்துட்டே இருக்கிறாங்க சீனு பேசுறதெல்லாம். என்ன மாயா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லவும் நான் மட்டும் இப்போ வரலன்னா என்ன நடந்திருக்கும், அத்தை தான் எனக்கு ஃபோன் பண்ணி மாயா இன்னும் வரல, லேட்டாக ஆகிப்போச்சு, உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க, அப்படி மட்டும் வரலன்னா உன்னுடைய நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா, உனக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, அதையும் உனக்கு தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா கண் கலங்கிட்டு அவங்க சீனுவை கெட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சீனு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படிங்கும்போது, என் மேலே இவ்வளோ உயிராக இருந்துக்கிட்டு அது ஏன்டா என்று வெளியே காட்டாமல் இருந்துட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நீயே இப்படி மறைச்சிக்கிட்டு ஒரு பொய்யான நாடகத்தை நடத்திட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே சீனு மாயாவை பார்க்குறாங்க. என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு இப்படி ஒரு ஆபத்தில் இருக்குன்னு சொன்னதுமே உன்னால் தாங்கிக்க முடியலையே, என்னை நீ வீட்டை விட்டு போக சொல்றியே, அப்படி நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னா நீ என்னை பிரிஞ்சு நீ இருந்துருவியே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சீனு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்டா, நீ என்னை லவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு என்கிட்ட பாசமாக இருந்தியோ, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் என் மேலே அவ்வளோ பாசமாக தான் இருக்கிற, ஆனால் அது நீ வெளிக்காட்டிக்காமல் இருக்கிற, எனக்கு தான் உன்னை பற்றி தெரியுமே, உன்னை பற்றி மற்றவங்களுக்குன்னா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணன்னு எனக்கு தெரியாதா, என்னை பிரிஞ்சு உன்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படிங்கவும் உடனே சீனுவும் சரி சரி நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதுன்னு அப்படிங்கும்போது, ஆமாம் இப்படி பேசுகிற பற்றியா, இதுதான் உன்னோட பிரச்சனையே, என்ன இருந்தாலும் சரி நீ அப்படியே விட்டு கொடுக்காம இருக்கிற பத்தியா, அதை கொஞ்ச நேரம் முன்னாடி நீ எந்த அளவுக்கு என் மேலே பாசமாக வச்சுருந்தேன்னு ஒன்றை மிஞ்சி நீயே பேசினியே, அது ஒன்று போகிற அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. சரி வாயா வா நம்ம போகலாம், வீட்டில் எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கவும் மாயா ரொம்பவே ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி ஃபோன் பண்ணுறாங்க, சீனு நீ மாயாவை பார்த்துட்டி அப்படிங்கும்போது உடனே மாயா என் கூட தான் பெரியமா இருக்கிறா அப்படிங்கிறாங்க. அப்படியா மாயே ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. உன் ஃபோன் நான் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏன் மாயா எடுக்கல அப்படிங்கும்போது, அதாவது பெரியமா என் ஃபோன் பேக்கில் இருந்துச்சு அதனால தான் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிடுறோம். சரி பெரியமா நாங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கும்போது சீக்கிரமாக ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனும் மாயாவும் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது இப்போ மாயா சொல்கிறாங்க, டே எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, நம்ம எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கும்போது, நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம், அத்தை தான் சமையல் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதனால் நம்ம வீட்டிலேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்குமோ, இங்கே பார்த்தோம்னா மாயா அதாவது சீனு கூட கொஞ்சம் நேரம் கூட தனியாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க விரும்புகிறாங்க போலுக்கு. அதனால மாயா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏற்கனவே நான் ரூமில் இருந்து ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டு இருந்தேன்னா கத்தி கத்தி எனக்கு ரொம்ப டயர்டாகி வர ஆகிப்போச்சுது, அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் நான் சாப்பிடவே இல்லை, அதனால நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மேனேஜரை தான் காட்டுறாங்க. மேனேஜர் இங்கே ரூமுக்கு வராங்க, பார்க்குறாங்க, அதாவது மாயாவோட கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வராங்க. அப்போ கதை ஓப்பன் ஆகி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாயாவும் இல்லைன்னு உடனே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ புவனேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க, என்ன மேனேஜர் மாயாவோட கதையை முடிச்சாச்சுலாம் நான் சொன்ன மாதிரி அப்படிங்கும்போது, இல்லை மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாயாவோட ஹஸ்பண்ட் தேடி வந்தாங்க, ஆனால் நான் மாயா போயிட்டா அப்படின்னு சொன்னேன், ஆனாலும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்போ பார்த்தாக்கி அந்த ரூம் கதை ஓப்பன் ஆகி இருக்குது, மாயாவையும் காணலை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே கோபத்தோட மேனேஜர் படி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு வேலையை சொன்னால் நீங்கள் ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா, மாயாவோட கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம பிளானை போட்டோம், கடைசியில் இப்படி நடந்து போச்சு அப்படிங்கும்போது நான் என்ன மேடம் பண்ணுறதுக்கு, அவளுடைய கணவர் இப்படி காப்பாற்றி போவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே புவனேஸ்வரி கோவத்தோடு இருக்கும்போது பசுபதி கேட்குறாங்க, என்னாச்சு போனா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தடையும் அந்த மாயா நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பசுபதி சொல்றாங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிருந்தால இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் போது இந்த தடவை வேணா அவள் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக மாட்டுவா, அவளை இது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு தான் அனுப்பிடணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வீட்டை விட்டு இல்லை, அவளை வந்து இந்த கதையை அவளுடைய கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அதனால அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பிளானை போடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா சீனுவும் மாயாவும் வந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வராங்க. அப்போ வந்து சீனோட மாயா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வீட்டுக்கு கிளம்பிங்க வரவும் 2 பேரும் பைக்கில் வந்து இறங்குறாங்க. அதை பத்மா பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ இவ்வளோ அழைச்சிட்டு எதுக்காக பைக்கில் வந்து அப்படிங்கும் போது அப்போ உடனே மாயா வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன நான் என்னுடைய புருஷன் கூட நான் வரேன், இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னது புருஷன் கூட வாரி அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் என்னுடைய கணவர் வந்து சீனு தானே, அதனால அவர் கூட வந்ததில் என்ன தப்பு இருக்குது, என்னத்தை நீங்கள் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, அவள் தான் அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கானா, நீ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இவளை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறீ அப்படிங்கும் போது, என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன், என்ன இருந்தாலும் சரிதான், அவள் என்னுடைய மனைவி, அவள் நான் பைக்கில் கூட்டிகிட்டு வந்ததில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சீனு சொல்லவும், இது கிட்டதுமே பத்மாவுக்கு தூக்கி வாரி போடுது, என்னது சீனு இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சீனு பாட்டுக்கு அவங்க ரூமுக்குள்ளே போகவும் இங்கே பார்த்தோம்னா ஜானகி இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பத்மா இப்படி பேசுறதுக்கு சீனு விட்டு கொடுக்காம பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாயாவும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ பத்மா கிட்ட மாயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என்னுடைய புருஷன் எனக்காக எப்படிலாம் பேசினாருன்னு, இன்னும் பாருங்க கூடி சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியை நான் பெற்று கொடுக்க போகிறேன், நீங்கள் அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயா எப்பவும் போலே வந்து அவங்க கலாட்டா பண்ணிட்டு போகவும், என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் சாரும் இதை கேட்டு கோபத்தோடு இருக்கிறாங்க. எப்படியாவது இவங்களை பிரித்து சீனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் போகிற போக பார்த்தாக்கி எதுவுமே நடக்காது போலுக்கு, இவங்களுக்காக நான் கண்ணு தெரியாத மாதிரிக்கு வர நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க, சீனு போகிற நடவடிக்கையே சரியில்லை, கூடி சீக்கிரத்திலேயே எப்படியாவது இந்த மாயாவை துரத்தி விட்டுட்டு உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு பத்மா சொல்லவும் உடனே பார்வதி வந்து முணுமுணுக்கிறாங்க. நீங்களும் இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் போகிற போக்க பார்த்தாக்கி அவள் சொன்ன மாதிரிக்கு சீக்கிரத்திலேயே ஒரு பேரனையே பேத்தியை பெற்று கொடுத்துருவா போலுக்கு மாயா அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கவும், என்ன பார்வதினு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகி வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க, என்ன மாயா என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட் அப்படிங்கும்போது அப்போ மாயா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பெரியம்மா அந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், என்ன மாயா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் பெரியம்மா நான் ஃபோன் பண்ணும்போது கூட நீ சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லை பெரியம்மா நீங்கள் பயந்துருவீங்களா அதனால தான் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இப்படி மாயா சொன்னதுமே வந்து ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா இந்த ஆபத்து எல்லாமே வந்து எங்களால் தானமா உனக்கு இப்படி ஏற்பட்டிருக்குது, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, என்ன பெரியம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, இதுக்கெல்லாம் காரணம் அந்த புவனேஸ்வரி தானே, அவளை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி புவனேஸ்வரி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அடுத்துதான் அங்கே என்ன நடக்க போகுது, கார்த்தியை வந்து புவனேஸ்வரி வீட்டில் வந்து ஜானகி பார்ப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.